வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு சிக்கன் சுக்கா பண்ணுறது எப்படின்றத காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கங்க. பாருங்கள், ஒரு ஏலக்காய் போட்டுக்குங்க, 2 பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க, ஒரு 3 பட்டை போட்டுக்குங்க, உடச்சி சேர்த்துக்குங்க, செக்கை ஒரு 5 போட்டுக்குங்க, 1/2 டீஸ்பூனு சோம்பு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு போடக்கூடாது. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும். வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இது 1.5 கிலோ அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். சுக்காவுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை முடி இல்லை, அரை முடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இவ்வளவு தான் இதுக்கு அரைக்க வேண்டியது. நான் ரெடிமேட் மசாலா தான் போடுறேன். அது எந்த பாக்கெட்டுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், கண்ணாடி பதம் வதங்கினா போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. தக்காளி வதங்குற அளவுக்கு நான் உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மசாலாவில் உங்களுக்கு உப்பு இருக்கும், அரை உப்பு இருக்கும். அதனால் இதில் உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். நம்ம இதில் உப்பு நல்லாவே சேர்த்துருப்பாங்க. இது மங்களூர் சைட்லேருந்து கிடைக்கும் இந்த மசாலா. இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்றது நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. என்கிட்டையுமே இப்போ காலி ஆகிடுச்சு, அதனால தான் இதை நான் ரெடிமேட் வாங்கி சேர்த்துட்ருக்கேன். இப்படியே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு 1.25 கிலோ அளவு இருக்கும், 1.25 கிலோ அளவு இருக்கும் இது சிக்கன். இதுக்கு 3 தக்காளி அளவு தான் எடுத்துருக்கேன். ஏன்னா மசாலாவில் புளி இருக்கும். அந்த புளி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் புளி வேற ஊற்ற வேண்டியது இருக்குது. அதனால பாருங்க, கொத்தமல்லி 2 உடைகிற அளவுக்கு இதை ஆட்டினா போதும். அதாவது தேங்காய் முழுசாகவும் இருக்கக்கூடாது, சும்மா அதே தரலையாக இருக்கணும். இதுதான் இந்த சுக்காவுக்கே டேஸ்ட்டு. இந்த மாதிரி அரைச்சா போதும், வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொத்தமல்லி 2 உடைஞ்சா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டேன். நான் மசாலாவில் உப்பு இருக்குன்னு சொன்னதுனால ஜாஸ்தி சேர்க்கல. இதில் 1.25 ஸ்பூனு 2.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மொத்தம். இது காரத்துக்கு நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அது மசாலாவில் காஷ்மீர் சில்லி சேர்த்துருப்பாங்க. அதில் அவ்வளோ காரம் இருக்காது. நமக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா காரப்பொடி சேர்த்துக்கணும். நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது 200 கிராமு. இதில் ஒரு 100 கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சின்ன இந்த இவ்வளோ பெரிய சைஸில் புளி எடுத்து போட்டு எடுத்துருக்கேன். அதையும் கரைச்சி சேர்த்துக்கிறேன். அரைச்ச தேங்காய் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிட்டு இறக்கிங்க. இது கூட கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். முடிஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருமே தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே சிம்மில் விட்டுட்டு இறக்கிடுவேன்.